Hello students, welcome to Sparks Academy. So TNMAWS Assistant Engineer and Junior Engineer எக்ஸாமுக்காக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 29 அண்ட் 29 வந்து டிப்ளமோ லெவல் எக்ஸாமினேஷன், 30th வந்து நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியிலேருந்து நம்ம கோர்சஸ் வந்து நாம் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் வந்து ஒரு 100 days வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 days வந்து இருக்குது. இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதவங்க கூட இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட டெஃபினட்டாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஒரு ப்ராப்பரான பிளானிங் ஸ்ட்ராட்டஜியோட. ஸோ உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 2500 வேக்கன்சிஸ் ஃபார் இன்ஜினியரிங். ஸோ அதனால் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் எல்லாமே கிளியராக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியிலேருந்து இந்த முறை இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமுக்கான ஆஃப்லைன் அண்ட் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வந்து நாம எக்ஸ்க்ளூசிவாக வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி வந்து லாஸ்ட் ஏஇக்கு வந்து நம்ம ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட சக்ஸஸ், ஸோ அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி நிறைய பேர் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த முறை வந்து நம்ம ஆஃப்லைன் டெஸ்ட் அண்ட் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் இது ரெண்டுமே நம்ம வந்து இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமுக்காகவே நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக இந்த டீட்டெயில்டாக உங்களுக்கு என்னென்னலாம் இதில் கவர் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலுக்கு தனியாக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், டிப்ளமோ லெவலுக்கு தனியாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம், அது தனி, இது வந்து கம்ப்ளீட்டாக தனி. ஸோ எதற்காக நம்ம இந்த ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் இந்த போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி நான் எழுதுறனோ அதே மாதிரி எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சே வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஎன்பிஎஸ்சி டிகிரி லெவல் சிலபஸை பேஸ் பண்ணி செப்பரேட்டாக நடக்க போகுது. டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டிப்ளமோ லெவல் சிலபஸை பேஸ் பண்ணி தனியாக நமக்கு நடத்த போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட் சென்னை சைதாப்பேட்டையில் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் அங்கே வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு உங்களுடைய ஓஎம்ஆரை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கரெக்ட் பண்ணி ஆன்சர் கீஸ், உங்களுடைய மார்க் ஸ்கோர் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. இதே போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படி இது எல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்டல் மோட்ல வந்து நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். கிளியரா? ஸோ என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு நான் இதில் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பேப்பர் 1 சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் சரி டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் சரி உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும், கம்பைன்டு டெஸ்ட் இருக்கும், தென் ஸ்டேட் லெவல் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இதற்கான டிஸ்கஷன் வீடியோஸும் நம்ம கம்ப்ளீட்டாக இதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? டெஸ்ட் மட்டும் இல்லை, அதற்கான டிஸ்கஷன் வீடியோஸும் நம்ம இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொடுத்துருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் இந்த ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சில் என்ன மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ அதே பேட்டர்னில் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் ஓஎம்ஆர் வில் பி ப்ரொவைடட் ஃபார் ஆன்சரிங். ஸோ ஓஎம்ஆர் பேட்டர்னில் தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஃபைனல் எக்ஸாம் ஓஎம்ஆர் பேட்டர்ன் தான். ஸோ இதற்கான ஆன்சர் கீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். தென் இதற்கான கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோஸும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், இதே டிப்ளமோ லெவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 டெஸ்ட் வரும். டிகிரி லெவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்டிமேஷனும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் கம்பைன்டு, ஸோ உங்களுக்கு ஒரு 6 டெஸ்ட் வரும் டோட்டலாக. உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும், அதில் ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். இதில் டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். கம்பைன்டு டெஸ்ட்டில் 100 கொஸ்டின்ஸ் வில் பி அவைலபிள். அண்ட் ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதை கண்டக்ட் பண்ணியிருப்போம், நீங்கள் நிறைய பேர் எழுதியிருக்கலாம். ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஒரு 6 சிட்டிஸில் இந்த முறை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் திஸ் டைம் வந்து சேலம்லேயும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இந்த எல்லா இதுக்குமான டிஸ்கஷன் வீடியோஸும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு சாம்பிள் தான், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 to 5 டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு டாபிக் வைஸ் நம்பர் ஆஃப் டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ இந்த கம்ப்ளீட் ஷெட்யூல் இது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ எந்தெந்த டேட்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதற்கான எந்த சிலபஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸும் நம்ம வந்து அதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்க வந்து ரெஃபர் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்க எழுதலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். ஸோ நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த 100 days இருக்குல்லையே அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா கவர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ நம்ம டிகிரி லெவலும் தனியாக ப்ரொவைட் பண்ணுறோம், டிப்ளமோ லெவலும் தனியாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்போது எனக்கு டிகிரி லெவல் வேணும், டிப்ளமோ லெவல் வேணும், ரெண்டுமே வேணும்னாலே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நீங்க வாங்கிக்க முடியும். ஓகேவா? ரைட். ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும், அகைன் ஸ்டேட் லெவல் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இதுல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே நம்ம வந்து ஃபுல்லாவே இதுல கவர் பண்ணி கொடுத்துடுறோம். ஸோ ஒய் ஏன் வந்து இந்த ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் நான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சஜஷன் தான். ஓகே. ஸோ ஏன் வந்து நீங்க வந்து ஆஃப்லைன்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாமோட ஃபைனல் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் மோட்ல தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க வந்து பிசிக்கல் மோட்ல தான் எழுத போறீங்க. ஸோ அதாவது ஓஎம்ஆர் ஷேட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எப்படி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கேயுமே வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஓஎம்ஆர் ஷேட் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓஎம்ஆர்ல எந்த விதமான மிஸ்டேக்ஸும் நடக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ஒன்று. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு எந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஸோ எதுக்கு வந்து மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும், எதுக்கு கம்மியாக டைம் எடுத்துக்கும், ஸோ ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இந்த மாதிரியான டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்போது 30 கொஸ்டின்ஸ்னா 30 மினிட்ஸ்க்குள்ள 25 to 30 மினிட்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிளியர் பண்ணோம். 50 கொஸ்டின்ஸ்னா 45 மினிட்ஸ் தான் அதுக்கான டைம். ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து நீங்க சால்வ் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ அப்போ ஃபைனல் எக்ஸாம் அன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸுமே இல்லாம நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா உங்களால எழுத முடியும். ஸோ அதே மாதிரி ஆன்சரிங் ஸ்கில், இட் வில் என்ஹான்ஸ் யுவர் ஆன்சரிங் ஸ்கில்னா எப்படி வந்து நீங்க ஆன்சர் பண்றீங்க. ஆன்சரிங் ஸ்கில்னா ஒன்லி வந்து நீங்க படிச்சதை மட்டும் அப்படியே வந்து இது பண்றது இல்லை. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், ஸோ இந்த ஒருவேளை எனக்கு இந்த கொஸ்டினை வந்து நான் கேள்வியே படலை, இந்த கொஸ்டினுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ண முடியும், எப்படி கெஸ் பண்ணலாம், எப்படி நான் என்னுடைய ப்ராபபிலிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்றது, ஸோ எப்படி வந்து ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி அது மூலமா நான் வந்து கரெக்டான ஆன்சரை நான் வந்து கொண்டு வர முடியும். அப்போ இந்த மாதிரியான ஆன்சரிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்க ஆஃப்லைன்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? தென் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறோம், ஸோ நம்ம வந்து எப்படி படிச்சுட்டு இருக்கிறோம், நான் வந்து ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்றேன்னா கரெக்டா வந்து நான் எழுதுறேனா அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அனலைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கன்சிஸ்டன்சி நீங்க வந்து எக்ஸாம் ஒரு டார்கெட்டே இல்லாம நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க படிச்சுட்டே இருக்கீங்கன்னா படிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்க படிக்கிறத அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நீங்க கரெக்டா படிக்கிறீங்களா, ஸோ கரெக்டா தான் நம்ம போயிட்டு இருக்கோமா, ஸோ நம்ம படிச்சதை மூலமா ஆன்சர்ஸ் நம்மளால மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியுதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போ தெரிய வரும் அப்படின்னா நான் அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஸோ அப்போ அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கும் இல்லையா, ஃப்ரைடே எக்ஸாம், வெனஸ்டே எக்ஸாம், தேர்ஸ்டே எக்ஸாம் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கும்போது நீங்க வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ள நான் இந்த சிலபஸை கவர் பண்ணணும்னு உங்களுக்கே வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். பேக்ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா கரெக்டா அந்த சிலபஸ் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ டெஃபினட்டா அப்போ என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு லேகே ஆகாம உங்களுடைய சிலபஸை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கவர் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ஆப்வியஸா என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் இம்ப்ரூவ். ஓகேவா? தென் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடும். இப்படிதான் இருக்க போகுது டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன். ஸோ ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து டெஸ்ட்டே எழுதாம நம்ம போறோம் அப்படின்றதுக்கும் டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு ஃபைனல் டெஸ்ட் எழுதுறதுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்க வந்து இந்த டெஸ்ட்ல வந்து நீங்க எவ்வளவு மிஸ்டேக் வேணா நீங்க பண்ணிக்கலாம், ஆனா ஃபைனல் டெஸ்ட்ல மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. அப்போ இங்க நீங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ண அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடும். கொஸ்டின் பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆயிருக்கும். அப்போ ஃபைனல் எக்ஸாம் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? தென் வந்து ரியல் எக்ஸாம் கண்டிஷன்ஸ்,
உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்ல நீங்க எழுதி பார்க்கும்போது இப்படிதான் இருக்க போகுது. இந்த மாதிரி ரியல் எக்ஸாம் காம்படிஷனையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியலாம். எக்ஸாம் அட்மாஸ்பியர் அப்படின்றது ஒரு பக்கம். ஸோ நீங்க வந்து ஒரு 20 பேரோட சேர்ந்து எழுதும் போதோ இல்ல 10 பேரோட சேர்ந்து எழுதும் போதோ ஒரு டெஸ்ட் அட்மாஸ்பியர் உங்களுக்கு அங்க டெவலப் ஆகும். அதை தாண்டி உங்களுடைய ரியல் காம்படிஷன். ஸோ எவ்வளவு பேர் எப்படி படிச்சுட்டு இருக்கிறாங்க, அப்போ நம்ம அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரியல் காம்படிஷனை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நம்ம தனியா படிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு காம்படிஷன் வேணும். மீன்ஸ் நான் வந்து இதை வந்து ஒரு ஒரு இதுவா எடுத்துக்க சொல்லலை, பட் ஒரு காம்படிஷன். 2 பேரும் போட்டி போட்டு யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றா, நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் வரணும், நம்ம வந்து செகண்ட் மார்க் வரணும், நம்ம டாப்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காம்படிஷன் வந்து ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கிறப்போ டெஃபினட்டா நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் தான் ஆகும். கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ அதையும் நம்மளால இந்த ப்ராக்டிஸ் மூலமா கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் உங்களுடைய நாலேஜை எப்படி நீங்க அப்ளை அசஸ் யுவர் நாலேஜ் அப்படின்னா நீங்க படிச்சதை எப்படி யூஸ் பண்றீங்க, ஆன்சரை கொண்டு வரதுக்கு நீங்க எப்படி அதை யூஸ் பண்றீங்க, உங்க நாலேஜை நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க அப்படின்றதெல்லாம் எப்பதான் தெரியும், எப்படி கொண்டு வர எப்பதான் தெரியும் அப்படின்னா இது ப்ராக்டிஸ் பண்றது கொஸ்டின் தான். ஸோ நம்ம வந்து டைரக்டா நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், ரிப்பீட்டடா படிக்க 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 உங்களுக்கு வந்து ஃபார்முலாவோ எல்லாமே வந்து அது வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஸ்டின்ஸ்ல பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க நாலேஜ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதான் நாலேஜ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட் ஆகுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? தென் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம் பெர்மனன்ட் மெமரின்னு ஒன்று இருக்கு, டெம்பரரி மெமரின்னு இருக்கு. நீங்க ஒரு முறை படிக்கிறீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டெம்பரரி மெமரியில தான் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ நீங்க அதை திரும்ப திரும்ப படிக்கும்போது டெம்பரரி மெமரில இருந்து அது பெர்மனன்ட் மெமரிக்கு போகுது. அப்போ அந்த பெர்மனன்ட் மெமரில இருந்து நீங்க அதை எப்படி ரீகால் பண்றது? ஒரு கொஸ்டின் வருது, அதை வந்து ரீகால் பண்ணும் இல்லையா? அப்போ அந்த ரிட்டென்ஷன், அப்போ அந்த ரிட்டென்ஷனை நீங்க எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னா அகைன் இதுதான். அப்போ நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க, அது ரிலேட்டடான ஆன்சரையோ இல்லை அது ரிலேட்டடான ஃபார்முலாவோ நீங்க ரீகால் பண்றதுக்கு உங்களுடைய ரிட்டென்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃப்லைன் டெஸ்ட் வந்து ரொம்ப அப்போ என்ஹான்ஸ் யுவர் ரிட்டென்ஷன் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான். இப்போ எக்ஸாமுக்கு கம்ப்ளீட்டா இப்போ எது மட்டும் முக்கியம் இல்லை அப்படின்னா படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ கான்ஃபிடன்ஸ். ஓகேவா? இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு 75 கொஸ்டினுக்கு நான் வந்து 100% நான் ஒரு 75% வந்து நான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ப்ராக்ரஸை நீங்க தெரிஞ்சுக்க முடியுமா? ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ராக்ரஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம 0 அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே 0வா இருக்கலாம். அப்போ 100th டே நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்ற ப்ராக்ரஸை வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நான் இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு நாலேஜபிளா இருக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபைனல் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எடுத்து நீங்களே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து இவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கேன், 3 டெஸ்ட்டுமே நான் ஒரு நல்ல ஸ்கோர், ஒரு 6 டெஸ்ட்டுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஓகே நான் சேஃப் ஜோன்ல இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எடுத்த அந்த பர்சன்டேஜை வந்து நான் இங்கே எடுக்கல. நான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எல்லா டெஸ்ட்லையுமே நான் வந்து 75% அபோவ் எடுத்திருக்கேன். பட் என்விரான்மெண்டல்ல நான் வந்து 60% தான் எடுத்திருக்கேன். ஒரு எக்ஸாம்ல 70 எடுத்திருக்கேன், இன்னொரு எக்ஸாம்பிள் 50க்கு போயிடுச்சு. அப்போ நீங்க வாட் இஸ் யுவர் வீக்னஸ், வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ அது மூலமா யூ கேன் பில்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் இல்லையா? ஸோ நான் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே நான் வந்து இந்த பார்ட்டை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கேன் ஈஸிலி கிளியர் திஸ் எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து என்ன ஆகும்னா பூஸ்ட் ஆகும், இட் வில் டெவலப். ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். தென் எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் பார்த்தினா உங்களுக்கு எந்த பயம் அந்த ஆங்ஸைட்டியே உங்களுக்கு வந்து என்ன இருக்காதுன்னா வராது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எக்ஸாம் அப்போ உங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நீங்க எவ்வளவு நல்லா படிச்சிருந்தாலும் எக்ஸாம் ப்ரெஷரை நீங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் எவ்வளவு நல்லா படிச்சிருந்தாலும் எக்ஸாம் அன்னைக்கு ப்ரெஷர் எதிராக இருந்தா, அவருக்கு எக்ஸாம் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதை வந்து என்ன பண்ணி விட்டுனா ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஆங்ஸைட்டி அப்படின்றத நீங்க வந்து என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம் திரும்ப திரும்ப எழுதும்போது இதே நம்ம அங்கேயும் போய் எழுத போறோம். அப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஃபியரே இல்லாம அந்த ப்ரெஷர் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியும்னா எக்ஸாம்ஸை நீங்க அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகேவா? ரைட். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ப்ராக்டிஸ், நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்றது. அப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்கள் எழுதி பார்க்கும்போது நீங்கள் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றவங்க என்னால் சென்னை வந்து எழுத முடியாது. சென்னையில் இருக்கிறவங்க இன்ஸ்டியூட் வந்து எழுதிக்க முடியும். என்னால் சென்னை வந்து எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வில் சென்ட் த்ரூ தி போஸ்ட் மூலமாக நம்ம உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அனுப்பிடுவோம். ஆன்சர் கீ நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். OMR ப்ராக்டிஸும் நம்ம கொடுத்துருவோம். கிளியரா? ஸோ அப்போ உங்களுக்கு இங்க இருக்கிற அப்படியே இந்த ஆஃப்லைன்ல டெஸ்ட் பேட்ச் அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா போஸ்டலாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இதில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கிளியரா? ஸோ இப்போ ஆஃப்லைன் சென்னையில் இருக்கிறவங்க என்னால் வந்து எழுத முடியுன்றவங்க ஆஃப்லைன் வந்து எழுதிக்கலாம். என்னால் ஆஃப்லைன் எடுக்க முடியல சார், எனக்கு வந்து நான் வந்து விழுப்புரம்ல இருக்கிறேன், நான் வந்து மயிலாடுதுறையில் இருக்கேன், நான் திருநெல்வேலியில் இருக்கேன், கன்னியாகுமரியில் இருக்கிறேன், மதுரையில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்களும் டெஃபினட்டாக நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இது எல்லாமே போஸ்டல் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டெஃபினட்டாக எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் எடுக்கிறவங்க, நான் வந்து ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், சென்னை, இந்த மாதிரி 6 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இப்போதைக்கு 6 டிஸ்ட்ரிக்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நடந்த மாதிரியே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு நியர்பையில் இருக்கிறவங்க அந்தந்த பர்டிகுலர் சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் பற்றி நம்ம சொல்ல வேண்டியது. ஸோ இது எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து இந்த MAWS TNMAWS முனிசிபாலிட்டிக்காகவே நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ ஃபர்தர் ஷெட்யூல் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ், எனக்கு எக்ஸாம் ஷெட்யூல் வேணும், மற்ற டீட்டெயில்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 8190879379 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போவே என்ன பண்ணிடுங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ நேரில் விசிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் சென்னை சைதாப்பேட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ அகாடமிக் கால் பண்ணி நீங்கள் நேரில் கூட வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவாமா? ஸோ அதே மாதிரி இந்த TNMAWS எக்ஸாமுக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் கிளாஸஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து இந்த வீக்கோட நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்லைனில் கிளாஸ் ரூம் வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து 8190879379 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ ஆஃப்லைனுக்கு மட்டும் நம்ம கிளாஸ் ரூமுக்கு மட்டும் இந்த வீக்கோட நம்ம அட்மிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போடுறோம். அண்ட் அகாடமிக் வீடியோஸ் நிறைய நம்ம எக்ஸாம் கண்டென்ட் வீடியோஸும் போட்டிருக்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரியட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.